கவர்மெண்ட் மியூசியம். சின்ன வயசுலலாம் அது கிட்ட வரதுக்கே செம்ம பயம். பாருங்க அப்பா, இதுல சிவலிங்கம் இருக்காங்க. பாகுபலி படத்துல பாக்குற மாதிரி இருக்கு இந்த கட்டமைப்புகள்லாம் பார்க்கும்போது. சும்மா ஒரு அவுட்லுக்கா தான், ஒரு அவுட்லைன் மாதிரி ஓவராலா தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லா காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நைட் ஷிஃப்ட் வர போனோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் என்னால் வந்து இங்கே டெம்பிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவர் பண்ண முடியும். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். செருப்பு இருக்கா? இருக்கு. எப்பா, கோவிலுக்கு வந்து செருப்பு இருக்குன்னா பெரிய விஷயம் தான் சாமி. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அந்த ஹார்ஸ் ரைடிங், அவரோட அந்த குதிரையோட ஓனரு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து சேனல் பேர் கேட்குறாரு. ப்ரோ என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஜோதிஷ். நம்ம கிட்ட வந்து நம்ம சேனல் நேம் கேட்குறப்போ ரொம்ப 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 ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டுங்க. தேங்க்யூ, பாய் ப்ரோ. கவர்மெண்ட் மியூசியம் விசிட்டிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 6:30. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்களா அப்படியே வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி இல்லை, இங்கே ஒரு டைனோசர் இருக்குமே. காட் இட். பார்த்தீங்களா அப்படியே வந்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் அது கிட்ட வரத்துக்கே செம்ம பயம். நான் இந்த டைனோசர்ஸை பார்த்தே 10 வருஷம் ஆகுங்க. ஓகே சார், ஓகே சார். மியூசியம்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓவியங்கள்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணாதான் இருக்கே ட்விஸ்ட். மயில், பாம்பு, புறா எவ்வளோ வச்சுருக்காங்க. அப்பா, அந்த காலத்துலலாம் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் இருந்திருக்கு. புறா, முயல் எல்லாம் பாருங்களேன். வாவ், செம்மையாக வச்சுருக்காங்க. சீரியஸாகவே வந்து வேற லெவல். பாம்பு வந்து நாகப்பாம்பு, மலைப்பாம்பு, தோல் உரிச்ச பாம்பு. ஐயா ஐயா ஐயா. பார்த்துட்டு அப்படியே ரைட்டு திரும்பினா ஆண் மயிலும் பெண் மயிலும் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கும்போதே. பத்தாததுக்கு 2 குட்டி அணில் பழம் சாப்பிட்டுன்னு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா கழுதை புலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான வேட்டையாடுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த நீர் பறவையை பார்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய நண்டு, ஸ்டார் ஃபிஷ் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்படி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நண்டெல்லாம் வாழ்ந்திருக்கான்றது ஆச்சரியமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கலைப்பொருட்கள் எல்லாமே இலங்கை கடைசி மன்னரால் பயன்படுத்தப்பட்ட கலைப்பொருட்கள்ங்க. சத்தியமா சொல்றேன், இந்த தட்டு பாத்திரம்லாம் வந்து இப்போ நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது. முக்கியமா இந்த நடராஜர் சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பழைய பொருட்கள் பாருங்க. சிவலிங்கம் கூட எவ்வளோ பழமை வாய்ந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளி, கணேசர், விஷ்ணு இவ்வளோ சிலைகளையுமே அந்த காலத்தில் இந்த அளவுக்கு துல்லியமாக உருவாக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோட்டையோட ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காங்க. அந்த காலத்திலே வேலூர் பாலாத்தில் ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி ஒரு புகைப்படம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரத்தால் ஆன கலைப்பொருட்கள், உட்வொர்க் ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா அந்த செதுக்கிற வடிவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ ஷார்ப்பாக அக்யூரேட்டாக. மிஷின் கட்டிங் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானு தெரியல. போரில் பயன்படுத்திய வீரவாள், அது மட்டும் இல்லாமல் மன்னர்கள் பயன்படுத்திய ஊஞ்சல், இது எல்லாமே வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மியூசியம்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே பார்க்கும்போது. உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிறது தெருக்கூத்து கலைஞர்கள் பயன்படுத்திய ஆடைகள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே எனக்கு பார்க்கும்போது காந்தாரா ஃபீல் வருது. இப்போ ஏலத்துக்கு விட்டா கூட இந்த ஆடைகள் எல்லாம் எவ்வளோ விலை போகும்னு தெரியாது. அது மட்டுமே இல்லாமல் அந்த ஆடையை பயன்படுத்தியவங்களோட புகைப்படமும் அங்கே வச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆரணிப்பட்டு. அந்த ஆரணிப்பட்டை நெசவு பண்ணவரோட புகைப்படமும் அங்கே வந்து வச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இசை பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. தபேலா, பியானோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தென்னி வவ்வால். தம்பியை பார்க்கும்போது டெரர் லுக்கில் வேற லெவலில் இருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் ஜப்பான் நாட்டில் பயன்படுத்திய எல்லா காசுகளுமே வந்து சேகரித்து வச்சிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உருவாக்கப்பட்ட கேமரா, ரீலு, கடிகாரங்கள் எல்லாமே சேகரித்து வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இவ்வளோ பொருட்களுமே நம்மளால பார்க்க முடியும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் இருக்கிற மியூசியமில் மட்டும்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரோட ஆசை பான்சர். இந்த வைசிடி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறப்ப அந்த இதுல பான்சர் வரும்ல, பீரங்கி, கல்குண்டு கோட்டை, கிபி 17ஆம் நூற்றாண்டு. இதுதான் உள்ளார போட்டு அடிப்பாங்க போல. ஐயோ, எல்லா இடத்துலையுமே வந்து பாருங்க தண்ணி வெளியே போகிறதுக்கான ஒரு ஹோல் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அப்பா, இதுல சிவலிங்கம் இருக்காங்க. வாவ். நான் சொன்ன அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இதுதான். ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருமே வாக்கிங் போவாங்க. இது வந்து ஓரளவுக்கு பெரிய கிரவுண்டு தான் இது. இந்த லைட்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் ஒரு 1 இயராக தான் போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் ரோட் டச்சில் போகும்போது கோட்டை வந்து ரொம்ப அழகாக தெரியும். உண்மையாகவே ஃபேமிலி கூட அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்
அப்படின்னு மூவிக்கு போயிட்டு வரவங்களும் சரி, கோவிலுக்கு வரவங்களும் சரி, அப்படியே ஈவினிங் வந்து இந்த மரத்தடியிலாம் உட்காந்துட்டு பாருங்களேன். இப்பெல்லாம் எங்க வந்து வெளியே உட்காந்து ஃபேமிலியா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்குலாம் இருக்கு. ஒரே ரூம்ல இருந்தா கூட மாத்தி மாத்தி போனை பார்த்துக்கிட்டு அப்படிதான் போகுது. மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு நல்ல இடம். யாராவது கோட்டைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இங்க உட்காந்து பேசிட்டு போங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.